ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அரி. இந்த திருநாமத்தை 2 பகுதிகளாக பார்க்கலாம். பகுதி 1. அரி என்றால் சிங்கம். அதனால் ஆழ்வார்கள் அரி என்று நரசிம்மனை அனுபவிக்கிறார்கள். பெரியாழ்வார் அரியுருவாகி அரியை அழித்தவனை என்கிறார். அரி என்ற சொல்லிற்கு சிங்கம், விரோதி ஆகிய பல பொருள்கள் உள்ளன. முதல் அரி என்ற சொல்லுக்கு சிங்கம் என்றும், இரண்டாம் அரி என்ற சொல்லுக்கு விரோதி என்றும் பொருள். நரசிங்க உருவெடுத்து விரோதியான இரணியனை அழித்தவன் என்கிறார். திருமங்கையாழ்வார் முந்திச் சென்று அரியுருவாய் என்று பிரகலாதன் இந்த தூணில் இறைவன் இருக்கிறான் என்று உறுதியாக சொன்ன அதே சமயத்தில் தாமதிக்காமல் உடனே அப்போதே தன் பக்தனின் சத்தியத்தை காப்பாற்ற எம்பெருமான் நரசிம்மனாக தோன்றினான் என்கிறார். அவ்வாறு தோன்றும்போது தூணாய் அதனோடு அரியாய் என்று வெறும் தூணாக நின்றிருந்த அதற்குள்ளிருந்து நரசிம்மன் வந்து தோன்றினான் என்கிறார். அவ்வாறு தோன்றிய நரசிம்மன் ஒள்எயிற்றோடு திண்திரள் அரியாயவன் என்னும்படி ஒளிவீசும் அழகிய பற்களோடு இருந்தான் என்றும், ஆராயெழுந்தான் அரியுருவாய் என்று பேரொலியுடன் தோன்றினான் என்றும், அரியுருவமாகி எரிவிழித்து என்று கண்களில் நெருப்பு போன்ற வெம்மையுடன் தோன்றினான் என்றும் கூறுகிறார். அரியுருவாய் திசையனைத்தும் நடுங்க என்று எல்லா திசைகளில் உள்ளவர்களும் பயத்தில் நடுங்கும்படி நரசிங்கமாக அவதரித்தான் என்கிறார். அவதரித்த பின் ஓடா அரியாய் என்று நரசிம்மன் இரணியனின் முரட்டு உடம்பை பார்த்து பின்வாங்காமல் இருந்தான் என்றும் கூறுகிறார். அதன்பின் அரியாய் மடியிடை வைத்து என்று நிலத்திலும் வானிலும் மரணம் இல்லை என்ற இரணியனுடைய வரத்திற்கு ஏற்ப அவனை தன் மடியில் வைத்து கொண்டான் நரசிம்மன் என்கிறார் திருமங்கையாழ்வார். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீதேவி தாயாரை ஏறிட்டு கொள்ளும் தன்னுடைய மடியில் விரோதியான இரணியனை ஏறிட்டு கொண்டான் என்று விளக்குகிறார். மடியில் வைத்து கொண்ட பின் இரணியன் ஆகம் 2 கூறா அரியுருவாம் என்று இரணியனின் உடலை 2ஆக பிளந்து அவனை அழித்தான் நரசிம்மன் என்கிறார். அரியாகி அன்று பரியோன் சினங்கள் அவிழ என்கிறார் திருமங்கையாழ்வார். இரணியனுக்கு பகவானிடமும் பக்தர்களிடமும் மிகுந்த வெறுப்பு இருந்தது. அதை போக்கினான் நரசிம்மன். அந்த நரசிம்மனே இரணியனை போன்ற விரோதிகள் பிற்காலத்தில் வந்தால் அவர்களை அழிப்பதற்காக திருவரங்கத்தில் வந்து அரங்கனாக கோயில் கொண்டான் என்று அரியுருவானான் அரங்கமா நகரமர்ந்தானே என்கிறார். நம்மாழ்வார் புக்கு அரியுருவாய் என்று விரோதியின் இடத்திலே சென்று புகுந்து நரசிம்ம ரூபமெடுத்து இரணியனை அழித்தான் என்கிறார். அறிவதறிய அரியாய அம்மானே என்ற நம்மாழ்வாரின் வார்த்தையை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அறிய முடியாதவனாகவும் பிரகலாதன் என்னும் ஒரு சிறுவனுக்கு அறியும்படியாகவும் இருந்தான் நரசிம்மன் என்று சுவாமி நம்பிள்ளை விளக்குகிறார். பொருளுற்று அரியாய் என்று இரணியனுடன் போர் செய்ய வந்தான் நரசிம்மன் என்கிறார் பொய்கையாழ்வார். பூதத்தாழ்வார் அரியுருவன் பாதமலர் அணிந்து என்று நரசிம்மனின் திருவடிகளுக்கு மலர்களை சேர்த்து வணங்க வேண்டும் என்கிறார். அந்தி பொழுதத்து அரியாய் என்கிறார் பேயாழ்வார். இதற்கு வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இரணியன் பகலிலும் இரவிலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தான். அதற்கேற்ப பகல் இரவு இல்லாமல் மாலை வேளையில் அவனை அழித்தான் நரசிம்மன் என்கிறார். அழகியான் தானே அரியுருவன் தானே என்று நரசிம்மன் மிக அழகானவன், அவனுடைய அழகிற்கு எல்லையில்லை என்கிறார் திருமழிசை ஆழ்வார். அரி. 2ஆம் பகுதி. ஹரி என்னும் வடமொழி திருநாமத்தை ஆழ்வார்கள் தமிழில் அரி என்று வழங்குகிறார்கள். இதை பற்றிய ஆழ்வார்களின் அனுபவங்களை பார்க்கலாம். கண்டமென்னும் கடிநகர் என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் பெரியாழ்வார் அரி புருடோத்தமன் அமர்வு என்கிறார். ஹரி என்றால் நம் பாவங்களை போக்குபவன். இந்த பாசுரத்தை விளக்கும் சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னை நினைப்பவர்களின் பாவங்கள் அனைத்தையும் போக்குபவன் ஹரி எம்பெருமான். இதையே வசிஷ்ட ரிஷி ஆபத்து காலத்தில் பகவான் ஹரியை நினைப்பாயாக என்று திரௌபதிக்கு உபதேசித்தார் என்கிறார். கோளரி மதயானை கோள்விடுத்தாய் என்று ஆண்டாள் கஜேந்திரன் என்ற யானையின் துன்பத்தை போக்கிய வீரமுடைய சிங்கம் போன்றவன் எம்பெருமான் என்கிறாள். திருப்பாவையில் ஆண்டாள் ஒரு கோபிகையை துயிலெழுப்ப விடிந்ததற்கு அடையாளம் கூறுகிறாள்.
அதிகாலையில் கண் விழித்தவுடன் ஹரி ஹரி என்ற திருநாமத்தை ஓதிக்கொண்டே எழுந்திருக்க வேண்டும் என்ற விதியின்படி அடியார்கள் அனைவரும் ஹரி என்ற திருநாமத்தை ஓதி பக்திக்கு தடையாக இருக்கும் பாவங்களை போக்க வேண்டுமென்று எம்பெருமானிடம் வேண்டுகிறார்கள். அவ்வாறு அனைவரும் கூறுவதால் எழுந்த பெரிய ஓசை உனக்கு கேட்கவில்லையா என்று முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரறவும் என்கிறாள். மனிதர்கள் மட்டுமல்ல, குயில்களும் இந்த விதியை பின்பற்றுகின்றன என்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருவெள்ளியங்குடி திவ்ய தேசத்தில் வாழும் குயில்களை பற்றி திருமங்கையாழ்வார் குயில்கள் அரி அரி என்றவை அழைப்ப என்கிறார். இதை வியாக்கியான ஆசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை குயில்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஹரி ஹரி என்று நாம சங்கீர்த்தனம் செய்கின்றன என்று விளக்குகிறார். அத்தா அரியே என்று, என் சுவாமியே, என் விரோதிகளை போக்குபவனே என்று எம்பெருமானை அழைக்கிறார். வேங்கடவா அரியே என்று திருமங்கையாழ்வார் அடியார்களின் விரோதிகளை போக்குவதற்காக சிங்கம் போன்ற செருக்குடன் திருவேங்கடத்தில் எழுந்தருளி இருப்பவனே என்று எம்பெருமானை அழைக்கிறார். அரியை பரிகீறிய அப்பனை என்று விரோதித்து வந்த கேசி என்னும் குதிரை அசுரனை கொன்ன கண்ணனை பற்றி கூறுகிறார். விரோதிகளை போக்குதல் என்னும் நற்குணத்தை கொண்டவன் எம்பெருமான் என்கிறார். நம்மாழ்வார் பொற்சக்கரத்து அரியினை என்று கூறியதை சுவாமி நம்பிள்ளை சக்கராயுதத்தை கொண்டு அடியார்களின் விரோதிகளை போக்கி அடியார்களை கைவிடாமல் காப்பவன் என்று விளக்குகிறார் நம்பிள்ளை. பரஞ்சோதி புக்க அரியே என்று பரமபதத்திற்கு சென்ற கண்ணன் அங்கே நித்தியசூரிகள் கொண்டாட அவர்களுக்கு நடுவே சிங்கம் போல் வீற்றிருந்தான் என்கிறார். அறிவதறிய அரி என்று அவன் எவராலும் அறிந்து கொள்ள முடியாத மேன்மையை உடைய சர்வேஸ்வரன் என்கிறார். மால் அரி என்று அடியார்களிடம் அன்பு கொண்டவன் எம்பெருமான், நம் பாவங்களை போக்குபவனும் அவனே என்கிறார். அரி வாமனன் என்று நம்மாழ்வார் அடியார்களின் விரோதியை போக்க யாசிக்கவும் செய்வான் எம்பெருமான் என்கிறார். தன்னிடம் சரணடைந்த இந்திரனின் விரோதியான மகாபலியை தோற்கடிக்க யாசித்து வாமனனாக சென்றான். அரியை வணங்கி என்று நம்மாழ்வார் எல்லா பாவங்களையும் துக்கங்களையும் போக்குபவனான ஹரியை வணங்கினால் சம்சாரம் என்னும் நோயிலிருந்து விடுபடலாம் என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.